காந்தஸ்தே புருஷோத்தமः ஃபணிபதிः शय्यासनं வாஹனம் வேதாத்மா விஹகேஸ்வரः யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவ்ரஜः சதைதஸ்த்வத்தாச தாசீகணः ஸ்ரீரித்யேவ ச நாமதே பகவதி ப்ரூமः கதம் ஸ்துவாம் வயம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தத்துக்கு நாதனாக, இந்த உலகமனைத்துக்கும் தலைவனாக எப்போதும் பரமபதத்திலே காட்சி அளிக்கிறார். அவர் இந்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக சொல்லப்படுவது போல் அவரை கைப்பிடித்த மனைவியாக, அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் உலகத்துக்கெல்லாம் தலைவியாக கொண்டாடப்படுகிறாள். பகவான் வைகுண்டநாதன் என்று சொல்லப்பட்டாள். பிராட்டியும் வைகுண்ட நாயகி, வைகுண்டவல்லி என்று சொல்லப்பட வேண்டும். இது அனைத்தும் அவளுக்கு இயற்கையான சொத்து என்று பொருள் அல்ல. கணவனுக்கு என்னென்ன சொத்து இருக்கிறதோ அவை அனைத்தும் திருமணம் முடிந்த உடனேயே மனைவிக்கும் சொத்தாக ஆகிவிடுகின்றன. அதேபோல் இந்த நித்திய விபூதி, லீலா விபூதி, ஜீவாத்மாக்கள் இவர்கள் அனைவருமே பகவானுடைய சொத்து. எந்த நிமிடம் பகவானும் பிராட்டியும் கணவன் மனைவியாக திவ்ய தம்பதிகளாக இருக்கிறார்களோ அந்த காரணத்தாலே இவை அனைத்தும் பிராட்டிக்கும் சொந்தமாக ஆகிவிடுகின்றன. அதைத்தான் ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தமஹா, பிராட்டிக்கு கணவனாக புருஷோத்தமனே இருக்கிறார், பகவானே இருக்கிறார். அந்த தொடர்பாலே பகவானுக்கு என்னென்ன சொத்துகள் உண்டோ அவை அனைத்தும் பிராட்டியையும் வந்து அடைகின்றன. அதனால் பாம்பு படுக்கை, ஆதிசேஷ படுக்கை அவருக்குண்டென்றால் அது பிராட்டிக்கும் உண்டு. கருடன் பகவானுக்கு வாகனம் என்றால் அவர் பிராட்டிக்கும் வாகனமாக இருக்கிறார். தேவர்கள் அனைவரும் பகவானை எப்படி வணங்குகிறார்களோ அதேபோல் பிராட்டியும் தொழுதுதான் நிற்கிறார்கள். ஆகையால் பகவானுக்கு மகிழ்ச்சியாக, தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கிறபடியாலே பிராட்டியும் அனைத்து சொத்துகளையும் உடையவள் என்று ஆளவந்தாருடைய கூற்று. அதற்கு சாட்சியாகத்தான் வைகுந்த விண்ணகரம் என்கிற இந்த அழகான திருத்தலத்திலே பகவான் வைகுண்டநாதன் என்கிற பெயரோடு மூலவர் காட்சி அளிக்கிறார். 2 பக்கங்களில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு எப்படி வைகுந்தத்தில் இருப்பாரோ அதே போன்ற அமர்ந்த திருக்கோலத்தில் இங்கும் பகவானை கண்டு சேவித்தோம். தனிக்கோவில் நாச்சியாராக வைகுண்டவல்லி தாயார் என்கிற பெயரோடு மிக அழகான வடிவத்தோடு தாயாரும் இந்த கோவிலிலேயே எழுந்தருளி இருக்கிறார். மூலவர் இங்கு தனியாக இருந்தாலும் தாயாருடைய உற்சவமூர்த்தி எப்போதும் பெருமான் உற்சவரோடு சேர்ந்தே காணப்படுகிறார். தற்போது பகவான் உற்சவரை சேவித்துக் கொள்ளுகிறோம். மூலவர் எப்படி இருப்பாரோ அதே வடிவத்தோடு தான் உற்சவரும் இங்கு காட்சி அளிக்கிறார். இடது திருவடியை தொங்கவிட்டு கொண்டு வலது திருவடியை மடித்து வைத்து, வலது கையை அந்த மடித்த திருவடிக்கு மேலே வைத்து கொண்டு, இடது திருவடியை தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டு, மேல் கைகளாலே சங்க சக்கரங்களையும் பிடித்து கொண்டு பகவான் மிக அழகாக காட்சி அளிக்கிறார். ஆனால் மூலவருக்கு 2 தாயார்கள், ஸ்ரீதேவி பூதேவி மட்டும்தான். உற்சவருக்கு 3 தாயார்கள், ஸ்ரீதேவி பூதேவி வைகுந்தவல்லி நாச்சியார் என்று 3 பேரோடும் சேர்ந்து பகவான் காட்சி அளிக்கிறார். அந்த தாயார்களும் கூட எல்லாரும் அமர்ந்த திருக்கோலத்திலேயே இருக்கிறார்கள். ஒரு கையாலே தாமரையை பிடித்து கொண்டு மற்றொரு கையாலே தங்கள் திருவடிகளை காட்டிக்கொண்டு, இந்த திருவடியை பற்றினாயென்றால் பகவானை நீ எளிமையாக நெருங்கிவிடலாம். மோட்சமளிக்கக்கூடியவர் பகவான் வைகுந்தநாதன் தான். ஆனால் அவரை நெருங்க வேண்டுமென்றால் பிராட்டியை பணிந்துவிட்டு சென்றால் தானே பகவானை பற்ற முடியும். திருப்பாவையில் ஆண்டாள் கண்ணனை துயிலெழுப்பி அவனிடத்தில் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் நேரையா கண்ணனை எழுப்பினாள். 3 பாசுரங்களாலே நப்பின்னை பிராட்டியை எழுப்பி அவளுடைய அனுமதியை பெற்ற பிறகுதானே கண்ணனை எழுப்புவதற்கு சென்றாள். அதே போல பிராட்டியினுடைய திருவடிகளைத்தான் முதலிலே பற்ற வேண்டும், அதற்கு பிறகுதான் பகவானையும் பற்ற வேண்டும். அதற்குத்தான் 3 நாச்சிமார்களும் பெருமானோடு கூடவே உற்சவமூர்த்தியோடு சேர்ந்து சேவை சாதிக்கிறார்கள். மிக அழகான வடிவம். உற்சவரை சேவித்தோம் என்றாலே அவர் அமர்ந்திருக்கிற தோரணையிலேயே இவர்தான் உலகத்துக்கே அரசன் என்று காட்டிக்கொண்டு இருக்கிறார். அந்த உற்சவமூர்த்தியும் சேவித்து கொண்டும்
அடுத்தது வெளியே வந்தோம் என்றால் இந்த ஊரினுடைய தீர்த்தம், புண்ணிய தீர்த்தத்துக்கு லக்ஷ்மி தீர்த்தம், லக்ஷ்மி புஷ்கரணி என்று பெயர் சொல்லப்படுகிறது. இந்த ஊரில் வைகுந்தநாதன் இருக்கிறார். வைகுந்தநாதன் வைகுந்தநாதனாக இருப்பதே லக்ஷ்மியினுடைய சம்பந்தத்தால் தானே. பிராட்டி பகவானோடு சேர்ந்து இருக்காமல் போனால் பகவானுக்கு இந்த செல்வங்களோ இந்த பெருமைகளோ எதுவுமே தங்கி இருக்காதாம். லோகநாதா மாதவஹா பக்தவத்சலஹா என்று சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோம் இல்லையோ. லோகநாதன், உலகத்துக்கெல்லாம் தலைவன் இவர்தான் பீஷ்மர் கொண்டாடினார். உடனே எப்படி இந்த பெருமையை பகவான் அடைந்தார்? இயற்கையாகவே இந்த பெருமை உண்டான்னு கேட்டால், மாதவஹா பெரிய பிராட்டியாரை தன் திருமார்பில் தாங்கிக் கொண்டிருக்கிறபடியால், ஸ்ரீனிவாசனாக இருக்கிறபடியால் தான் செல்வந்தர். உலகத்துக்கு தானாக பகவான் உடையவர் கிடையாது, பிராட்டியோடு சேர்ந்தபடியால் தான் இந்த பெருமையோடு இருக்கிறார். ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஸ்னுதே என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. ஸ்ரத்தா என்று பெரிய பிராட்டியார், பிராட்டியோடு சேர்ந்ததால் தான் பகவான் தெய்வமாகவே இருக்கிறாராம். திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு, மார்பில் மகாலட்சுமி இல்லாவிட்டால் அவரை தெய்வமென்றே யாரும் மதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பெருமையை பகவானுக்கே கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அதனால் அவள் பெயரிலேயே லக்ஷ்மி புஷ்கரணி என்று இந்த ஊரிலே சேவித்துக் கொள்ளுகிறோம். அதே போல உதங்க புஷ்கரணி என்றும் விரஜா என்றும் மற்றும் தீர்த்தங்கள் உண்டு. விரஜா நதி தான் வைகுந்தத்துக்கு எல்லையாக ஓடக்கூடியது. அந்த விரஜையில் நீராடினால்தான் ஒருவன் வைகுந்தத்துக்குள்ள போக முடியும். அந்த விரஜா நதியே இங்கும் கீழே எழுந்தருளி இங்கும் தீர்த்தமாக இருக்கிறது என்று ஸ்தலபுராணம் சொல்லுகிறது. இது இங்கு இருக்கக்கூடிய சந்நிதிகள் தீர்த்தத்தை பார்த்தோம். இந்த ஊர் விமானம், பகவானுக்கு மேல இருக்கிற விமானத்துக்கு அனந்த சத்திய வர்த்தக விமானம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அனந்தம் எல்லை இல்லாமல், சத்தியம் நிலை நிற்கும் தன்மை, என்றும் அழியாமல். எப்பவுமே ஒரு பொருளை சத்தியம்னு சொல்லணும்னால் அது உண்மையாக எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும், என்றும் மாறாமல் நித்தியமாக இருக்க வேண்டும். அப்ப பகவான் எப்போதும் நித்தியமாக இருக்கிறார். தன்னை பற்றினவர்களையும் மாற்றமில்லாத நித்தியமான முக்தாத்மாக்களாக ஆக்கிவிடுகிறார். அந்த நித்தியத்தன்மையை எப்போதும் வளர்த்து கொடுக்கக்கூடியது. வர்த்தகம்னா வளர்ப்பது என்று அர்த்தம். அப்ப நித்தியமாக இருக்கும் தன்மையை எப்போதும் வளர்த்து கொடுக்கக்கூடிய விமானமானபடியாலே அனந்த சத்திய வர்த்தக விமானம் என்று இந்த ஊர் விமானத்துக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த ஊரிலேதான் உதங்க முனிவரும் உபரிச்சரவசு என்கிற அரசனும் பகவானை வணங்கி அவரை கண்டு மோட்சத்தையே வேண்டி அடைந்தார்கள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. இப்படி எத்தனையோ பெருமைகளை கொண்டது வைகுந்த விண்ணகரம். வைகுந்தநாதனை போய் என்றோ சேவிக்கப் போகிறோம். அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த ஊரில் வைகுந்தநாதனை சேவித்து நாம் மகிழலாம். இவரை பாடுவதற்காக திருமங்கையாழ்வார் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். பெரிய திருமொழியினுடைய 3ஆம் 10, 9வது திருமொழி முழுவதும் 10 பாடல்களால இந்த பெருமானுடைய பெருமைகளை பாடினார். ரொம்ப பெரிய பாசுரங்கள். வந்த பெருமாள் ரொம்ப பெரியவர் தானே, வைகுந்தத்திலிருந்து வந்திருக்கார்னால் அவருக்கு சின்ன பாட்டா பாடலாமா? பெரிய பாசுரம் பாட வேண்டும். திருமங்கையாழ்வார் பாடுகிறார். சலம் கொண்ட இரணியது அகல்மார்வம் கீண்டு தடங்கடலை கடைந்து அமுதம் கொண்டு உகந்த காளை நலம் கொண்ட கருமுகில் போல் திருமேனி அம்மான் நாள்தோறும் மகிழ்ந்தினிது மருவி உரைகோயில் சலம் கொண்டு மலர் சொரியும் மல்லிகை ஒன் செருந்தி செண்பகங்கள் மணம் நாரும் வன்பொழிலின் ஊடே வலம் கொண்டு கயல் ஊடு விளையாடும் நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. மடநெஞ்சம், மட அப்படின்னு சொன்னா மடப்பம்னா வணக்கம், பணிவுன்னு அர்த்தம். மடத்தனம்னு இந்த இடத்துல அர்த்தம் கிடையாது. மடநெஞ்சுன்னு சொன்னால் ஆழ்வார் சொன்னா அந்த மனசு கேட்கறதாம். நமக்கெல்லாம் கேட்கறதே கிடையாது. மனசு சொன்னதைத்தான் நாம கேட்டுட்டு ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு மனசு எனக்கு இதை சாப்பிடணும், இதை பார்க்கணும், இதை கேட்கணும்னு சொன்னா சரி சரின்னு தலையாட்டி ஓடுகிறோமே தவிர நம் மனது நம் கட்டுப்பாடில் இல்லை. ஆனா ஆழ்வாருக்கு அப்படி கிடையாது. ஆழ்வார் என்ன ஆணையிடுகிறாரோ அதை கேட்கக்கூடியதாக வசத்திலே மனசு இருந்தது. அந்த மனசுதான் பெரிய துணைவன். மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ என்று விஷ்ணு புராணத்தில் பராசரர் தெரிவிக்கிறார். நம்முடைய மனசு மட்டும் உலக இன்பங்களில் ஆசை வைத்து விட்டதென்றால் அதுதான் பெரிய விரோதி. உலகத்தில் வைராக்கியத்தோடு மனசு இருந்ததென்றால் அதுதான் பெரிய நண்பன், உயர்ந்த துணை என்று கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட மட நெஞ்சம் ஆழ்வாருக்கு பணிவோடு இருக்கிற நெஞ்சமா இருக்கும் இல்லையோ, அந்த நெஞ்சத்தை பார்த்து சொல்றார் வைகுந்த விண்ணகரம் வணங்கு இந்த ஸ்தலத்தை. ஆனா அழக பாருங்க, வைகுந்த விண்ணகரத்து எம்பெருமான சேவிக்கணும்னு ஆழ்வார் சொல்லல, வைகுந்த விண்ணகரம் வணங்கு.
திவ்ய தேசத்தையே சேவித்தா போரும், பெருமானை சேவிக்க வேண்டிய தேவை கிடையாது. பெருமான் இருக்கிற ஊரை தரிசித்தாலே வணங்கினாலே அத்தனை பெருமைகளும் கிடைக்கும். இப்போ பகவானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அவன் வாழும் ஊருக்கு அவ்வளவு பெருமைகள் உண்டு. அப்படி இந்த ஊரை பற்றி பாடுகிறார். சலம் கொண்ட இரணியனது அகல்மார்வம் கீண்டு. என்னமோ ஆசைகளோடு கூடிய இரணியன், அவனுடைய மார்வத்தை கிழித்தவரான் நரசிம்மப் பெருமான். அந்த நரசிம்மப் பெருமானே இந்த வைகுந்தநாதன் தான் என்று பாடுகிறார். தடம் கடலை கடைந்து அமுதம் கொண்டு உகந்த காளை, பெரிய கடல் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமுதத்தை கொண்டு உகந்தான். என்ன சுவாமி, அமுதத்தை கொண்டு தேவர்கள் தானே ஆனந்தப்பட்டார்கள், பகவானா உகந்தார்னு கேட்டால், தன் பக்தர்கள் கேட்டதை செய்து கொடுத்த ஆனந்தம் பகவானுக்கு உண்டோ இல்லையோ. இவர் அமுதத்தை பருக வேண்டாம், தேவர்கள் அமுதத்தை நாடினார்கள், அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டோமே என்கிற ஒரு ஆனந்தம் பகவானுக்கு. தன் பக்தர்கள் துன்பப்படுவதை பார்த்தால் பொறுக்க முடியாது, அவர்களை எப்படியாவது மகிழ்விக்க வேண்டும். அதுக்கு என்னென்ன வேணுமோ செய்து அவர்கள் மகிழ்வதை பார்த்தவுடனே பகவான் உகக்கிறாரோ இல்லையோ. அதனால அமுதம் கொண்டு உகந்த காளை, நலம் கொண்ட கருமுகில் போல் திருமேனி அம்மான். அழகான கருப்பு மேகம் போல திருமேனி. இந்த கருப்பு மேகத்தை பார்த்துட்டே இருந்தால் நம்ம கண்ணெல்லாம் கருப்பாயிடும், நம்ம உடம்பெல்லாம் கருப்பாயிடும். அப்படி ஒளி கொண்ட கார்முகில் போல் இருக்கிறார். நாள்தோறும் மகிழ்ந்து இனிதி மருவி உரை கோயில், தினமும் ஆனந்தத்தோடே மருவி மன்னி இருக்கக்கூடிய கோயில். நாம சில சமயம் ஒரு வீட்டில் இருப்போம், இருக்கிறதுக்கே பிடிக்காது, ஐயோ இந்த இடத்துக்கு போய் வந்துட்டோமேன்னு தோணும், இருக்கிற ஒவ்வொரு நாளும் கட்டமாக இருக்கும். அதை போல பகவான் எப்பேற்பட்ட வைகுந்தம் எனக்கு இருக்கு, அதை விட்டு விட்டு இங்கு வந்து இருக்கேனேன்னு வருத்தத்தோடு இருப்பாரானால் வருத்தமே கிடையாது, அங்குதான் வருத்தம். ஐயோ இந்த ஜீவாத்மாக்களை எப்படி ரட்சிக்க போகிறோமோ என்கிற வருத்தம் வைகுந்தத்தில் தான் உண்டு. வைகுந்த விண்ணகரத்துக்கு பகவான் வந்துவிட்டால் நாள்தோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில் ஆனந்தமா பகவான் இங்கேயே நித்தியவாசம் பண்ணுகிறார். இங்கிருந்து புறப்பட்டு போவதாகவே இல்லை. சம்சாரத்தில் இனி ஒரு ஜீவாத்மா கூட மிச்சமில்லை என்கிற நாள் என்னைக்காவது வந்தால் அன்னைக்குத்தான் புறப்படுவார். அதுவரை ஆனந்தமாக பகவான் இந்த உலகத்தில் இருக்கிறான். பக்தர்களுக்கு உதவுவதில் தான் ஆனந்தம், அடியார்களை ரட்சிப்பதில் தான் பகவானுக்கு ஆனந்தம். அதை செய்கிறபடியால இங்கு இனிதமருகிறார். அப்படிப்பட்ட ஊர் சலம் கொண்டு மலர் சொரியும் மல்லிகை ஒன் செருந்தி. எத்தனையோ புஷ்பங்கள், மரங்கள் இவை அனைத்தும் நிறைந்திருக்கின்றன. மணம் நாரும் வன் பொழிலினூடே, எல்லாம் நல்ல நறுமணங்கள் கொண்ட சோலைகளால் சூழப்பட்ட விண்ணகரம். வலம் கொண்டு கயல் ஓடி விளையாடும். அந்த சோலைகளுக்கு நடுவில் கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி குதித்து விளையாடுகின்றனவாம். அப்படிப்பட்ட வைகுந்த விண்ணகரம் வணங்கு, இந்த ஊரை நீ வணங்குவாய் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். இதை போல 10 பாசுரங்களாலே பாடுகிறார். வணங்கேன் பிறதெய்வ மாலடியார் அல்லா குணங்கேடர் தங்களுடன் கூடேன், இலங்கி நின்று வைகுந்த விண்ணகரம் வாழ்த்துவேன், ஈதன்றோ வைகுந்த விண்ணகர வாழ்வு என்று பிள்ளைப் பெருமாள் ஐயங்கார் இந்த ஊரை பற்றி பாடுகிறார். வணங்கேன் பிற தெய்வம், பகவானை தவிர, வைகுந்தநாதனை தவிர மற்ற தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன். சரி, யாரோட பழகுவீர்? மக்கள் எல்லாரோடையும் பழகுவீரான்னு கேட்டால், மால் அடியார் அல்லா குணக்கேடர் தங்களுடன் கூடேன். பகவானிடத்தில், விஷ்ணுவனிடத்தில் ஒருத்தனுக்கு பக்தி இல்லை என்றால் அவர்களுக்கு குணமே இல்லைன்னு அர்த்தம். அவர்களோடு நான் பழக மாட்டேன். மனதில் பக்தி இருக்க வேண்டும். விஷ்ணு பக்தி இருப்பவர்களோடு தான் நான் பழகுவேன். சரி, அப்புறம் என்ன பண்ணுவீர்? இணங்கி நின்று வைகுந்த விண்ணகரம் வாழ்த்துவேன். வைகுந்த விண்ணகரத்தை நன்னா புகழ்ந்து பாடுவேன், பகவானை வணங்குவேன், அவரை பற்றி பாடுவேன். இது எதற்குன்னா, இதைத்தானே வைகுந்தத்துக்கும் போய் பண்ண போகிறேன். வைகுந்த விண்ணகர வாழ்வு. வைகுந்தத்துக்கு போன பிறகு என்ன பண்ண போகிறோம்? பகவானை சாமகாயன் ஆஸ்தே, அவர் புகழ்களை பாடிக்கொண்டே இருக்க போகிறோமோ இல்லையோ. அதை இந்த வைகுந்த விண்ணகரத்திலே பண்ணலாமே. அங்கு போய் அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை இந்த வைகுந்த விண்ணகரத்திலேயே நான் அனுபவிக்கப் போகிறேன் என்று பிள்ளைப் பெருமாள் ஐயங்கார் பாடுகிறார். அப்படி உயர்ந்த திருத்தலம் நமக்கு என்னைக்கோ கிடைக்கப் போகிற ஒரு பாக்கியத்தை இன்றைக்கே கண்முன்னால் காட்டிக்கொண்டு பகவான் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய திருவடிகளையும் பணிந்து கொண்டு வைகுந்தநாதன் ஆசீர்வாதத்தோடு அடுத்த திவ்யதேசத்தை நோக்கி நகர்வோம்.